பொதுவாக செவ்வியல் இயக்கவியலின்படி ஒரு துகளின் நிலையையும் குறிப்பிடம் உந்தத்தையும் ஒரே நேரத்தில் துல்லியமாக கணித்துவிட முடியும். ஆனால் குவைய இயக்க எந்திரவியலின்படி ஒரு துகள் எங்கே இருக்கிறது என்பதை ஒரு நிகழ்தகவு அடர்த்தி சார்பு மூலமே நாம் குறிக்க முடியும். சுருக்கமாகச் சொன்னால் துகளின் குறிப்பிடம் ஒரு நிகழ்தகவாகவே இருக்கும். அதனால் அதன் குறிப்பிடத்தில் ஒரு நிச்சயமற்ற தன்மை அல்லது உறுதியின்மை இருக்கும். இவ்வாறு நிச்சயமற்ற குறிப்பிடத்தைக் கொண்டுள்ள அந்த துகளுக்கு உந்தம் என்னவாக இருக்கும் என்பதைப் பற்றி இந்த காணொளியில் காண்போம். இதனை விளக்கும் கொள்கைதான் ஹைசன்பர்கின் உறுதியின்மை அல்லது நிச்சயமற்ற தன்மை கொள்கை. இந்த காணொளியில் உள்ள இயங்குபடம் இந்த கொள்கையை காட்சிப்படுத்துகிறது. அதாவது ஒரு துகளின் குறிப்பிடத்தை எவ்வளவு துல்லியமாக அளந்தாலும் சரி, அதற்கு ஏற்ப அதனின் உந்தத்தை உங்களால் துல்லியமாக அளக்க முடியாது. கணித ரீதியாக இதனை ΔX பெருக்கல் ΔP எப்போதும் H பாதிக்கு குறையாமல் இருக்கும். அதாவது ஒரு துகளின் குறிப்பிடத்தையும் அதனோடு தொடர்புடைய உந்தத்தையும் மிக மிக துல்லியமாக அளக்க முடியாது என்பதே இந்த கொள்கை ஆகும். இந்த கொள்கையின் அடித்தளம் சோதனை அளவீட்டை பாதிக்கும் என்பதேயாகும். நுண்ணிய துகள்களான எதிர்மின்னிகள், நேர்மின்னிகள் மற்றும் நடுமின்னிகள் ஆய்வுக்கூடங்களில் வெறும் கண்களால் நேரடியாக காண முடியாது. அவ்வாறு காண வேண்டுமென்றால் எதிர்மின்னி மேல் ஒளி பட வேண்டும். ஆனால் ஒளி பட்டால் ஒளியின் ஆற்றல் அந்த எதிர்மின்னியின் ஆற்றலுக்கு குறையாமல் இருக்கும். அப்போது ஒளி எதிர்மின்னி மீது மோதி தூக்கி வீசிவிடும். இதுதான் அளவீட்டு முறையே அளவீட்டை பாதிக்கும். இந்த காணொளியில் உள்ள இயங்குபடம் இந்த கொள்கையின் கணித வெளிப்பாட்டை காட்சிப்படுத்துகிறது. இதில் ஒரு அலையை குறிப்பிட்ட இடத்தில் நகர்வது போல செய்திருப்பது அந்த துகள் அந்த குறிப்பிட்ட இடைவெளியில் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதனை வரையறுக்கவே. இந்த காட்சிக்கான காரணத்தை இப்போது காண்போம். டி பிராக்லி என்ற இயற்பியலாளர் மிக நுண்ணிய அளவில் உள்ள நுண்துகள்கள் மட்டுமல்ல பெரிய அளவிலான பருப்பொருள்களும் துகளின் பண்போடு சேர்த்து அலையின் பண்பையும் தன் கைத்தே கொண்டிருக்கும். இதனை பருப்பொருள் அலைகள் என்று அவர் வரையறுத்துள்ளார். இதனை கணித ரீதியாக உந்தம் என்பது ஹெச்சின் கீழ் அலை நீளத்துக்கு சமம் ஆகும். இதை வைத்து ஒரு அலையின் குறிப்பிடத்தை துல்லியமாக்கினால் அதனின் அலை நீளம் மிக குறையும், உந்தத்தின் துல்லியம் குறையும். இப்போது அலை நீளம் தெளிவாகவும் துல்லியமாகவும் இருந்தால், அதாவது அலை பரவியிருந்தால், அதனின் உந்தம் துல்லியமாக இருக்கும். ஆனால் அலைக்கு குறிப்பிடம் கிடையாது. ஏனெனில் அலை இங்கு இருக்கிறது, அங்கு இருக்கிறது என்று குறிப்பிட்டு கூற முடியாது. அது பரவியிருக்கிறது என்று மட்டும்தான் கூற முடியும். எனவே இந்த உறுதியின்மை கொள்கையானது நமது அளவீட்டு கருவிகளின் எல்லைகளை வரையறுப்பதே ஆகும். இதுவும் ஒரு இயற்கையான இயல்பான உண்மை நுண்ணுலகத்தை பொறுத்தவரையில். இந்த இயங்குபடத்தில் நாம் அலைதுகள் இருமையின் கணிதத்தை தெளிவாக காணலாம். அலைக்கு அலைநீளம் துல்லியமாக உந்தம் துல்லியமாகுகிறது. ஆனால் அதே சமயம் அலைக்கு அலைநீளம் தெளிவாகவும் துல்லியமாகவும் இல்லாத நிலையில் உந்தம் துல்லியமாக இல்லை. ஆனால் அலை எங்குள்ளது என்பது துல்லியமாக அறிய முடிகிறது. இதுவே உறுதியின்மை கொள்கையாகும். இதனை ஒரு நிகழ்தகவு பொட்டலமாக கருதினால் இந்த உறுதியின்மையை ஓரளவுக்கு குறைக்க முடியும். ஆனால் அந்த மதிப்பு H பாதிக்கு மேல் குறையாது. இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கவும். மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு எங்கள் ஊடகத்தில் குழு சேரவும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.